விஜய் சித்தப்பா விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி விஜய் ஃபோன் எடுத்துட்டு, "எதுக்கு இப்ப கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ வந்து கோவிலுக்கு வர்ற. கோவிலுக்கு வந்து வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுற" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு உடனே விஜய், "நான் எதுக்கு வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது, "நீ தாலி கட்டலன்னு வச்சுக்கோ, வெண்ணிலா அப்பா அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ சொல்லி தான் நான் எல்லாமே செஞ்சேன்னு சொல்லிட்டு." "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே, "நான் வெண்ணிலா அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமா? பண்ணதால நீ பண்ணிட்டு என் மேல பழிய போடுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப நீங்க வர்ற, இல்லாட்டி இப்பயே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னவா இருந்தாலும் கோவில்ல வர்றேன், வந்து பாத்துக்கிறேன். காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சித்தப்பா பேசுனதெல்லாம் வந்து விஜய் வந்து சொல்றாங்க. "சரி, நானும் உங்க கூட வரேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நீ வேண்டாம் காவேரி, நீ எதுக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீ வர வேண்டாம் காவேரி, உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், நீ டென்ஷன் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இல்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க கூட வருவேன், நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, அது மாதிரி நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க கூட வருவேன்னு" சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. உடனே காவேரி விஜய் கூட்டு போறாங்க கோவிலுக்கு. அங்க போயிட்டு விஜய் காவேரி சேர்ந்து வரதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜயோட சித்தப்பா கிட்ட விஜய் போயிட்டு, "என்னது வெண்ணிலா அப்பா அம்மாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லி எவ்வளவு வாய் கூசாம சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமக்கமா அவங்க சித்தப்பா கிட்ட பேசுறாங்க. இந்த இடத்துல வெண்ணிலா காவேரி பார்த்து, "நீ எதுக்கு இங்க வந்த? இன்னைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் இங்க" அப்படி சொல்றாங்க. "சரியா தாலி கட்டின பொண்டாட்டி நான் தான்டி, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குடி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "நீங்க தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. "அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன், அப்படி யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் தெரியாத மாதிரி கேட்கறாங்க. "இப்ப கூட உன் மேல நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என் புருஷனை வந்து நீ வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்ட்டு வெண்ணிலாவை காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நீயாவே உன் மனசை மாத்திக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ்ல போய் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், உங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. இந்த சீன் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.